ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன் மேக்ஸ். நம்ம டாபிக் 3 எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல பவர் நம்பர்ஸ்க்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. இந்த பவர் நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், கரெக்டா? சோ இதுல இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 பவர் 3, கரெக்டா? பேஸ் என்ன இருக்கு? 2. சோ எங்கெல்லாம் 2 பேஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க 2 பவர் 3 இருக்கு. இங்க 2 பவர் 2 இருக்கு. இங்க 2 பவர் 3 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பேஸ் சேமா எடுத்தாச்சு. தென் பவர்ஸ் பார்க்கணும். இங்க பவர் என்ன இருக்கு? 2 பவர் 3. சோ 3 வாட்டி 2 இருக்கு. கரெக்ட்டா? இங்க என்ன இருக்கு? 2 வாட்டி 2 இருக்கு. கரெக்ட்டா? இங்க 3 வாட்டி 2 இருக்கு. சோ எல்லாத்துலயும் காமனா பார்த்தா எல்லாத்துலயும் 2 வாட்டி 2 இருக்கு. கரெக்ட்டா? காமனா எல்லாத்துலயும் 2 வாட்டி 2 இருக்கு. சோ நம்ம லீஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். சோ இதுல லீஸ்ட் பவர் என்ன? 2 பவர் 2. சோ 2 பவர் 2. இங்க நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? எல்லாத்துக்கும் மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு. சோ மல்டிப்ளை. நெக்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 ஸ்கொயர் இருக்கு. இங்க 3 பவர் 5 இருக்கு. இங்க 3 இல்ல. சோ நம்ம காமன் ஃபேக்டர் தானே கண்டுபிடிக்க போறோம். சோ ஒரு இதுல இந்த நம்பர் இல்லனா கூட அந்த நம்பர் நம்ம எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 5. சோ இங்க 5 இருக்கு. இங்க 5 இருக்கு. இங்க 5 இருக்கு. சோ லீஸ்ட் பவர் என்ன? 5 பவர் 1. சோ 5 பவர் 1 இன்டு அடுத்த ஃபேக்டர் என்ன இருக்கு? 7 இருக்கு. கரெக்ட்டா? 7 பவர் 4 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 7 பவர் 4 இருக்கு. இங்க 7 ஸ்கொயர் இருக்கு. சோ இதுல லீஸ்ட் பவர் என்ன? 7 ஸ்கொயர். சோ 7 பவர் 2. இத நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 ஸ்கொயர் என்ன? 4. 5 பவர் 1 என்ன? 5 இன்டு 7 ஸ்கொயர் என்ன? 49. 5 4s are 20 இன்டு 49. 20 into 49 என்னது? 980. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. So பவர் வச்ச நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்க சொன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் காமனான பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். எதுலயாவது ஒரு நம்பர்ல பேஸ் இல்லனா கூட அந்த நம்பரை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. தென் அடுத்தது எது லீஸ்ட் பவரோ அதை எடுத்து இங்க மல்டிப்ளை சிம்பிள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுட்டோம். இப்போ இந்த சம் பாருங்க. இந்த நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர்ஸ் வச்சு நம்பர் குடுத்து அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் காமன் பேஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ இந்த பேஸ் வந்து எல்லாத்துலயும் இருக்கான்னு பாருங்க. 2 இருக்கு. இங்க 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. சோ பேஸ் 2 வந்து எல்லாத்துலயும் இருக்கு. தென் அடுத்த ஸ்டெப் என்னன்னா பவர் பார்க்கணும். பவர்ஸ்ல வந்து எது லீஸ்டா இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். இங்க பாருங்க. இங்க 2 பவர் 3 இருக்கு. இங்க 2 பவர் 2 இருக்கு. இங்க 2 பவர் 4 இருக்கு. சோ லீஸ்ட் பவர் வச்ச நம்பர் என்னது? 2 பவர் 2. சோ 2 பவர் 2 இன்டு இங்க மல்டிப்ளை சிம்பிள் இருக்கிறதுனால நான் மல்டிப்ளை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 3 கொடுத்திருக்காங்க பேஸ்ல. சோ இந்த 3 வந்து எல்லாத்துலயும் இருக்கான்னு பாருங்க. 3 3 3 எல்லாத்துலயும் இருக்கு. சோ பவர் எது லீஸ்ட் பவர் பாருங்க. இங்க 3 பவர் 2 இருக்கு. இங்க 3 பவர் 2 இருக்கு. இங்க 3 இருக்கு. சோ லீஸ்ட் பவர் என்ன? 3. சோ 3 இன்டு நெக்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 5. சோ எல்லாத்துலயும் பேஸ் 5 இருக்கா பாருங்க. 5 5 5. சோ அதுல லீஸ்ட் பவர் என்ன? 5. சோ 5. இங்க என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 7 மிஸ் ஆகுது. சோ இந்த ரெண்டு நம்பர்லயும் பேஸ் 7 இல்ல. சோ நம்ம அத கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. எல்லாத்துலயும் காமனா இருந்தா மட்டும் தான் அத எடுத்து எழுதணும். இப்போ இத சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 பவர் 2 என்ன? 4 இன்டு 3 இன்டு 5. 4 3s are 12. 12 5s are 60. சோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer. இப்போ இந்த சம் பாருங்க. The HCF of 9a square b square, 18b square c square, 27c square a square is. கொஸ்டின்ல இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூஸா தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க. இங்க என்ன இருக்கு? 9a square b square equal to இங்க என்ன இருக்கு? 18b square c square. இங்க என்ன இருக்கு? 27c square a square. So first 9a square b square எப்படி எழுதலாம்னு பாருங்க. 9 ஓட ஃபேக்டர் என்ன? 3 into 3. So a square எப்படி எழுதலாம்? a into a. b square எப்படி எழுதலாம்? b into b. Then அடுத்த வேல்யூஸ் பாருங்க. 18 எப்படி எழுதலாம்? 2 into 3 into 3. 18 ஓட ஃபேக்டர் என்ன? 2 into 3 into 3. 2 3s are 6. 6 3s are 18. 18 வந்துருச்சா? Then b square எப்படி எடுத்து எழுதலாம்? b into b. Then c square எப்படி எடுத்து எழுதலாம்? c into c. Then அடுத்த வேல்யூ பாருங்க. 27 எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27. Then c square எப்படி எடுத்து எழுதலாம்? c into c. a square எப்படி எடுத்து எழுதலாம்? a into a.
கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? HCF. சோ எல்லாத்துலயும் காமனான ஃபேக்டர் எடுத்து எழுதணும். சோ எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ 3 இன்டூ தென் அடுத்தது என்ன காமனா இருக்கு? 3, 3, 3. சோ 3. தென் வேற ஏதாவது காமனா இருக்கா பாருங்க. வேற எதுவுமே காமனா இல்ல. சோ 3 இன்டூ 3 என்ன? 9. 9 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சோ இந்த சம்ல எப்படி HCF கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல குடுத்திருக்க வேல்யூஸ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. தென் அதுல என்ன நம்பர்ஸ்லாம் காமனா இருக்கோ அந்த நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் HCF ஆஃப் 4p ஸ்கொயர் q கியூப் r, 8p கியூப் q ஸ்கொயர் r ஸ்கொயர், 16p ஸ்கொயர் q பவர் 4 r பவர் 3. சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? குடுத்திருக்க வேல்யூஸ்க்கு HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம இன்னொரு மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. சோ 4. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 16 இருக்கு. சோ நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிட்டேன். சோ 4 ஓட ஃபேக்டர் என்ன? 2 இன்டூ 2. 8 ஓட ஃபேக்டர் என்ன? 2 இன்டூ 2 இன்டூ 2. 16 ஓட ஃபேக்டர் என்ன? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. சோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இதுல எதெல்லாம் காமனா இருக்கு? 2, 2, 2. சோ 2 இன்டூ 2, 2, 2. சோ 2. நெக்ஸ்ட் வேற எதுவுமே காமனா இல்ல. சோ 2 2s are 4. நம்பர்ஸோட HCF என்ன? 4. கொஸ்டின்ல இருக்க வேரியபிள்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும். சோ காமனான ஃபேக்டர் என்ன? இங்க பாருங்க, இங்க p ஸ்கொயர் இருக்கு, இங்க p பவர் கியூப் இருக்கு, இங்க p ஸ்கொயர் இருக்கு. சோ லீஸ்ட் பவர் என்ன? p பவர் 2. சோ p பவர் 2. தென் அடுத்த வேரியபிள் என்ன இருக்கு? q இருக்கு. சோ இங்க பாருங்க, q பவர் கியூப் இருக்கு, இங்க q பவர் ஸ்கொயர் இருக்கு, இங்க q பவர் 4 இருக்கு. சோ லீஸ்ட் பவர் என்ன? q பவர் 2. சோ q பவர் 2. தென் அடுத்த வேரியபிள் என்ன? r. சோ r ஸ்கொயர், r கியூப். இதுல லீஸ்ட் பவர் என்ன? r. சோ r. நம்பர்ஸ்க்கு என்ன HCF கண்டுபிடிச்சோம்? 4. சோ 4 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாங்க இதே மாடல்ல இன்னொரு சம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் HCF ஆஃப் 35x பவர் 5 y பவர் 2 z பவர் 4, 49x பவர் 2 y z ஸ்கொயர், 14x y பவர் 2 z பவர் 2. சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? குடுத்திருக்க வேல்யூஸ்க்குலாம் HCF கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்ஸ் குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 35, 49, 14. சோ கொஸ்டின்ல குடுத்திருக்க நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிட்டேன். தென் இதுக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 35க்கு பிரைம் ஃபேக்டர் என்ன? 7 5s are 35. 49க்கு பிரைம் ஃபேக்டர் என்ன? 7 7s are 49. 14க்கு பிரைம் ஃபேக்டர் என்ன? 7 2s are 14. சோ நம்பர்ஸ்க்கு HCF எப்படி எழுதணும்? எல்லாத்துலயும் இருக்கிற காமனான நம்பர் தான் HCF. சோ இதுல காமனா என்ன நம்பர் இருக்கு? 7. கரெக்ட்டா? சோ HCF என்னது? 7. தென் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, குடுத்திருக்க வேரியபிள்ஸ்க்குலாம் HCF கண்டுபிடிக்கணும். சோ எல்லாத்துலயும் காமனான பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காமனான பேஸ் கண்டுபிடிச்ச அப்புறம் அதுல லீஸ்ட் பவர் என்னமோ அதுதான் HCF. சோ இதுல காமனான பேஸ் பாருங்க. இதுல x x x. சோ இதுல x பவர் 5 இருக்கு, இதுல x பவர் 2 இருக்கு, இதுல வெறும் x இருக்கு. சோ லீஸ்ட் பவர் என்னது? x பவர் 1. சோ x. தென் அடுத்த சேம் பேஸ் என்ன இருக்கு? y இருக்கு, y இருக்கு, y இருக்கு. y பவர் 2 இருக்கு இங்க, இங்க y இருக்கு, இங்க y பவர் 2 இருக்கு. சோ எது லீஸ்ட் பவர்? y. சோ y. தென் அடுத்த பேஸ் என்ன? சேமா இருக்கு. z பவர் 4, z பவர் 2, z பவர் 2. சோ இதுல லீஸ்ட் பவர் என்ன? z பவர் 2. சோ z பவர் 2. நம்பர்ஸ்க்குலாம் என்ன HCF கண்டுபிடிச்சோம்? 7. சோ 7x y z பவர் 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு போட்ட சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போட்ட சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.